இன்னைக்கு நான் புதுசா ஒரு என்ன பணக்காரின்னு என்ன நான் காட்டிக்கணும். இதுக்காக வேண்டியே நான் நகை போட்டுட்டு காட்டுறேன். உங்களை வரவேற்பாங்க, முதல்ல என்ன வரவேற்றுட்டு வரவேற்பாங்க. எந்த சர்ச்லயுமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு நகை நகையா அடிக்கிட்டு தான் வராங்க. எத்தனை பவுன் வச்சிருக்கீங்க? என்னோட டார்கெட் 1 kg. டார்கெட் 1 kg. உங்ககிட்ட ஜுவல்ஸ் இல்ல, உங்ககிட்ட பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்குது. பட் கேன் யூ லிக்விடைஸ் தட் இன்டு மணி? நான் போட்டு வர நகையை சார்ந்து எனக்கான மதிப்பு தேவையில்லை. இலக்காரமா இருக்கும். இலக்காரமா நகை ஓரளவுக்கு கையில இருக்கும் போது நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே திமிரு காட்டுவேன். நீங்க எந்த எண்ணத்திலையும் பண்ணல, ஆனா உங்களை அறியாம நீங்க பண்றதே ஹர்ட் பண்ணுதுங்கிறதே உங்களுக்கு தெரியல. இதுக்கு நீங்க ஹர்ட்டே பண்ணலாம். இடையில நீங்க எள்ளு இது போட்டுருந்தீங்களா, அதுங்க? அதுதான் சார் கலட்டிட்டேன் சார். பிரேக்ல மாத்திட்டீங்க, அது எங்க இருக்கு இப்போ? அதுக்கு அடுத்து இதையும் காட்டுறதுக்காண்டி. ஆமா சார். எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. ஏங்க பிரேக்லயே செயினை மாத்துறாங்க, நீங்க வச்சிருக்க செயினை போற 100 பவுனை கொண்டே உள்ள வச்சிருக்கீங்களே. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. மீறியும் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு நீயா நானா. இன்னைக்கு நம்ம நீயா நானாவுடைய டாபிக் என்ன அப்படின்னு நான் சொல்ல போறது இல்ல, அதை நீங்க பார்க்க போறீங்க. சீன்ல துஷ்டாமா. ஏய் வாடா ஜிமி, இந்த பக்கம் மூவ் பண்ணுங்கப்பா. ஒரு வைட்ல போங்க, அப்படியே கிட்ட போங்க. இப்போ போங்க, கிட்ட போங்க. ஜூம் போட்டு பாப்போம். எம்புட்டு நகை சேமிக்கும் பெண்கள். நகை ரொம்ப முக்கியம், நம்ம நகையை சேமிக்கணும், நிறைய நகை போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம். உள்ளூர்ல இருந்தா ஒரு நகை போடுறது இல்ல, வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டு வந்துடுறது. அப்படியே பிளான் பண்ணுங்கப்பா. ஜிம்மி திரும்புங்க. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தர் கூட பட்டு புடவையே கட்டல. ஏன் அப்படின்னா, பட்டு புடவை கட்டினா அதுக்கு நகை வேற போடணும். பூ பொட்டு மூக்குத்தி வளையல் தோடு கொலுசு. சோ இங்க எல்லாருமே வெவ்வேறு விதமான உடை அணிஞ்சிருக்காங்க. இவங்க கேரி பண்ணக்கூடிய விஷயம், நகையில் பெரிதாக விருப்பம் இல்லாதவர்கள். நான் எளிமையான வாழ்க்கை வாழ்றேன் சார். பேச்சு வாக்குல அவங்களோட என்னன்னு கேக்குறீங்க. பட் தட்ஸ் நாட் இன் தி கோல்ட். அது கோல்டுல இல்ல. தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கோ, தன்னை பிரசன்டபிளா காட்டுறதுக்கோ அவங்க நிறைய செலவு பண்றாங்க தான். பசங்க எல்லாம் பார்ல காசை விடுறானுங்கன்னா, பொண்ணுங்க எல்லாம் பார்லர்ல விடுறாளுங்க. இந்த இரண்டு தரப்பு உங்கள் வீட்டிலும் இருக்கக்கூடும். அதுதான் இன்றைக்கான நீயா நானா. ஓகே, போலாமா? என்ன வாயில வருதோ, என்ன தோணுதோ பேசுங்க. இந்த பக்கம் ஆரம்பம், இந்த பக்கம் ஆரம்பம். உலகத்தோட சாய்ஸே இந்த பக்கமா தான் இருக்கும். ஆக்சுவலா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறப்போ, நல்லது கெட்டதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறப்போ ஒரு பெண்ணிடம் என்னவெல்லாம் கவனிப்பீர்கள்? அம்மன் கழுத்துல இருக்கிற நெக்லஸ் புது டிசைனா இருக்கு, பூஜை முடிஞ்சதும் எங்க வாங்குனீங்கன்னு பூசாரி கிட்ட கேட்கணும். நான் எங்க ஓரவத்தி போடுறத தான் பாப்பேன். அவங்க ஒரு தடவை போட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா அடுத்த தடவை அதை போடவே மாட்டாங்க. ரைட், ஓகே. இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான். ஏமா நீ மேல கதையை சொல்லு. அது எவ்வளவு பவுன் அப்படின்னா 20 சவரத்துக்கு மேலதான் ஒரு மாலையே போடுவாங்க. இப்ப கிறிஸ்மஸ்க்கு அதை போட்டாங்க அப்படின்னா நியூ இயர்க்கு அதை போட மாட்டாங்க. ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை ரெண்டாவது தடவை யூஸ் பண்ண மாட்டாராமா. ஒரு தடவை யூஸ் பண்ணதை இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டேன். சோ நான் அது மேலதான் கண்ணா இருப்பேன். அது எப்படி போட்டிருக்காங்க, அது எத்தனை பவுன், எந்த மாடல், போட்ட மாடல் இந்த தடவை போட்டுக்க மாட்டாங்க. சோ அவங்க above 150க்கு மேல வச்சிருக்காங்க. லைட்டா எங்க ரிலேஷன்ல யாருக்கா என்கேஜ்மென்ட் அப்படின்னா என்கேஜ்மென்ட்க்கு போடுறத அடுத்த நாள் ஃபங்க்ஷன் போட மாட்டாங்க, ரிசப்ஷனுக்கு போட மாட்டாங்க. சோ அந்த செட் அப்படியே டோட்டலா மாத்திடுவாங்க. எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. ஒரு நகை இல்ல, அந்த செட்டே மாறி. அந்த செட்டே மாத்திடுவாங்க. ஈவன் கம்மல்ல இருந்து, ரிங்ல இருந்து, மாலையில இருந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஏங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. சோ அவங்க above 150க்கு மேல வச்சிருக்காங்க. நீங்க எவ்வளவு பவுன் வச்சிருக்கீங்க? நான் அவ்வளவுதான் சார் வச்சிருக்கேன். இருக்கா இவ்வளவு நேரம் இழுன்னு இழுத்த பொழுது போலீங்க, அதான் கதையை கொஞ்சம் இழுத்து சொன்னேன். அது என்னது சொல்லல, 150 பவுன். நீங்க எவ்வளவு வச்சீங்க? நான் அவ்வளவுதாங்க வச்சிருக்கேன். நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? நாங்க ரொம்ப ஏழைங்க, ஏதாவது பண்ணுங்க. எவ்வளவு பவுன்? 150 பவுன் வச்சிருக்கேன். அவ்வளவுதான் சார் வச்சிருக்கேன். நானே ரொம்ப கஷ்டப்படுறவன், ஏழை, கொஞ்சம் பாத்துக்குங்க சார். அவங்க அதையும் தாண்டி வச்சிருக்காங்க சார். ஆனா எவ்வளவு நல்லா மென்ஷன் பண்ணல பாருங்க. அது அபோன் தான் நான் சொன்னேனே. உங்க சாதனை உலக மகா சாதனை, என்னுடைய வாழ்த்துக்கள். பட் எவ்வளவு சொல்லல. எஸ் above 150. நாம ஜஸ்ட் 150 தான் சார் வச்சிருக்கேன். யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே? ஆமா நீங்க ஏழைங்க தான். கல்யாணத்துக்கு போறதோ ஃபங்க்ஷன் போறதோ நகைங்களை பாக்குறதுக்காகவே போவேன் சார். ஓ பாக்குறதுக்குனே. ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. மேட்சிங்ஸ் இருக்கும் சார். சாரிக்கு ஏத்த கலர் இருக்கும். 4 கலர் கல்லு இருந்தா 4 கலர் கல்லு போட்டு போடுவாங்க சார். அட்டகாசமான டிசைன். அடுத்த தடவை வரும்போது இதே மாதிரி ஒண்ணு எடுத்து அம்மனுக்கு மேட்சா கட்டிட்டு வரணும். யார் அது? கவுடாசன் இருக்காங்க சார். ரிச் போடுற நகைக்கே போலாம் சார் கல்யாணத்துக்காக. இங்க வந்த உடனே இவ்வளவு நகை போட்டு வந்திருக்காங்களே, நீங்க யார் நகையெல்லாம் பாத்தீங்க? அதை சொல்றதுக்கு தான் நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேக்குறதுக்கு காத்துக்கிட்டு உங்களை பார்த்தேன் சார். ஏன் அப்படி? ஏன்னா மினுக்குது, நல்லா புதுசா வாங்கிருக்காங்க போல இருக்கு. ஓ புதுசா இறக்கிருக்காங்க. புதுசா போட்டுருக்காங்க. இன்னமும் கர்மம் அந்த கவரிங் நகையே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கவரிங்கா?
சொன்னா இவங்க வந்து இப்பத்து ட்ரெண்ட் சார் இது இவங்க போட்டுக்கிறது. இந்த இதா இந்த கழுத்து ஃபுல்லா போட்டுக்கிறது இப்பத்து ட்ரெண்ட். நகை கடை விளம்பரத்துக்கு வர ஸ்னேகா கூட இந்த தாண்டி தங்கி போட மாட்டாடா. எப்படியும் ஒரு 10 பவுன் இருக்கும் போல. ஃபங்க்ஷனுக்கு போக சொல்ல கூட இன்னொருத்தவங்க போறாங்கன்னா என்ன சொந்த தாய் மாமனே நம்ம போறப்ப என்னோட ஓரத்தி அவங்க கூட வராங்க. அவங்கள வாமா வாமா வெல்கம் ஹோம் வெல்கம் பாப்பிமா உன்னதாமா இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னாரு. பக்கத்துல நாம நிக்கிறோம். ஆனா என்ன வான்னு கூட ஒரு வார்த்தை கூப்பிடல. அந்த நேரம் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இல்லடா இது சொந்த தாய் மாமா அவங்க வந்து அசல்ல இருந்து வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நம்மள வந்து வான்னு கூப்பிடுறது கூட அந்த வீட்டுல யோசிக்கிறாங்களேன்றதுதான். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. யார் முன்னாடி நான் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டனோ அவளே என்ன கேவலப்படுத்த முடியாது பத்தியா. அதுதான் எனக்கு தாய்க்க முடியல. நகை இல்லாத இல்லையா? ஏன் அவங்க சின்ன வயசுல இருந்து நகையை சேர்த்துக்கணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வராம போச்சு. இது என்ன தலைப்பு செய்தியா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. இல்லாமலாம் இல்லைங்கிறாங்க இல்லையா? அது அவங்களுடைய அறியாமையும் கூட. உலகம் சமுதாயம் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடு ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எத்தனை பேர் அக்கா தங்கச்சிங்க? நாங்க 3 பேருங்க. 3 பேர். 3 பேருமே உங்க அளவா? அவங்க 3 பேரை விடவே நான் ஒரு படி மேல தானே. அது சொல்லல கை வந்துருச்சேன். கோபிநாத் இருட்டுல கூட உனக்கு கண்ணு தெரியும். எறும்புற சத்தம் கூட உனக்கு கேட்கும். ஆனா இதுல என்னுடைய உழைப்பும் இருக்கு, என்னுடைய ஆர்வமும் இருக்குல்ல. முடிஞ்சாதானே எல்லாரும் செய்ய முடியும். நான் 5 மணிக்கு எழுந்து ஓடி உழைக்கிறேன் எனக்கு நகை சேர்க்கணுங்கிறதுக்காக. ஒரு நாளைக்கு 24 hours பத்தல பேயா பறக்குறேன். 1 minute 1 lakh எனக்கு. அவங்க வந்து நிறைய வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகுற மாதிரியே எல்லாருமே பேசுறாங்க. அவங்க அந்த ஹை ஸ்டேட்டஸ் இவங்க லோ ஸ்டேட்டஸ்ல நகை இல்லாதவங்கள ரொம்ப மனசு புண்படுற மாதிரி பேசுறாங்க. மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட அவங்க சொல்றாங்க நான் 5 மணிக்கு எழுந்து வேலை செய்யறேன். ஏன் நான் கூட தான் 3 மணிக்கு எழுந்து வேலை செய்யறேன். நானும் தான் சம்பாதிக்கிறேன், நானும் தான் பண்றேன். உனக்கு சாமர்த்தியம் இல்ல, எனக்கு சாமர்த்தியம். யாரும் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறா? நீங்க பேசுறீங்க மேடம், பட் நீங்க வந்து அது ப்ராப்பரா பேசணும். நீங்க வந்து ஒருத்தர் ஹர்ட் ஆகுற மாதிரி சில பாயிண்ட்ஸ் திருப்பி திருப்பி கீப் ஆன் சேயிங். திரும்ப பேசுற நீ நகை இல்லாதவங்க லோ லெவல், நாங்க நகை இருக்கிறவங்க ஹை ஸ்டேட்டஸ். I want to just put this word to you because it is hurting. Sorry. நான் அவங்களை ஹர்ட் பண்ணணும்ங்கிறது என்னுடைய அடிப்படை எண்ணம் இல்ல. கொஞ்சம் பேசாம இருங்க, நான் சொல்றேன். நீங்க எந்த எண்ணத்திலையும் பண்ணல, ஆனா உங்களை அறியாம நீங்க பண்றதே ஹர்ட் பண்ணுதுங்கிறதே உங்களுக்கு தெரியல. இதுக்கு நீங்க ஹர்ட்டே பண்ணலாம். ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். உங்ககிட்ட நகை இருக்கு காட்டுவேன், என்கிட்ட நகை இருக்கு காட்ட மாட்டேன். ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. நானுமே ஜுவல் போடுவேன். இப்ப கல்யாணத்துக்கு போனேன்னா என்ன போடணுமோ போடுவேன். ஆனா இந்த மாதிரி நிறைய, அதாவது 3 ஹாரம் தான் 3 ஹாரமும் போட்டுக்கிட்டு வளையல் கை ஃபுல்லா கோல்டு வளையல் போட்டணும்னு அவசியம் இல்ல. 1 பவுன் 2 பவுன்ல செயின் போட்டு கேள்வி போட்டுக்கிறோம். என்னங்கடா அது எருவ மாட்டு கழுத்துல சங்கிலிய மாட்டின மாதிரி 8 கிலோல ஒரு செயின். நகை வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல நீங்க. இப்ப நீங்களும் நானும் முன்ன பின்ன அறிமுகம் ஆகாத ஒரு வீட்டுக்கு போவோம். உங்களை வரவேற்கிறாங்களா என்ன வரவேற்கிறாங்களான்னு பாப்போமா? அத சொல்ல நீ யாருடி? இந்த வீட்ல நீ வச்சதா சட்டமா இல்ல கேக்குறேன். நகையை பார்த்து வந்து யாருமே உங்களை கூப்பிட மாட்டாங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், சொசைட்டில நம்மளுக்கு என்ன பேர் இருக்கோ அதை வச்சுதான் நம்மளோட டிக்னிட்டி. நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். சொசைட்டில நீங்க பழகினது, நீங்க பழகாத இடத்துல மேடம் முன்ன பின்ன ஐயய்ய பேசவே விட மாட்டீங்க, பேசாம இருக்க மாட்டீங்க. என்ன நீங்க அறிமுகம் ஆகாத இடத்தில், நான் சமுதாயத்துல ஏற்கனவே தெரிஞ்ச இடத்துலன்னு சொல்லல மேடம். நாங்களும் நகை இருக்கு, நீங்களும் நகை இருக்கீங்க. ஆனா நகை போட்டாதான் உங்களை வந்து வரவேற்பாங்க. நான் அடக்கி பேசுங்க. தனக்கு நாக்கு இருக்கிற ஆணவத்துல ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நக்கல் விரவல இன்னொரு பத்தி சொல்லிட்டான். முன்ன பின்ன அறிமுகமாகாத எல்லா கல்யாணத்துக்கும் நான் போறேன், சர்டன் கல்யாணத்துக்கு நான் நகை யூஸ் பண்றேன். அதுக்காக என்ன யாரும் கூப்பிடலீங்களா? உங்களை வரவேற்பாங்க. முதல்ல என்ன வரவேற்த்துட்டு நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிட்ட போய் நில்லு. அந்த பாயிண்ட் தான் நீங்க சொல்லக்கூடாது. முதல்ல சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம். என்னடா மாட பாதி சண்டையில வர்ற பண்ணோ, முதல்ல என்ன வரவேற்பாங்க. ஒரு நிமிஷம். இல்ல ஆக்சுவலா இத பொதுமேடையில அவங்க சொல்லக்கூடாதுங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா உலகம் எப்படிங்கிறது நீங்க ரியாலிட்டியில பார்த்து முடிவு பண்ணிக்க வேண்டியது. உனக்கு மட்டும் ஆழமானது ஒரு சொம்பு தண்ணி தின்னு வச்சுக்க, பக்கா பஞ்சாயத்து தலைவரவே ஆயிருவேன். அதுக்கு ஒரு அளவே இல்லாம இருக்கு சார். எவ்வளவு வாங்கினாலும் இன்னும் வாங்கிக்கணும்ட்டு டூ மச் ஆசை அதிகரித்து கொண்டே இருக்கு. அது எவ்வளவு வாங்கினாலும் நான் இன்னைக்கு இதோட நிறுத்திப்பேன்னு சொல்லி போய் ஒரு மோதிரம் வாங்கிக்கிறேன். தங்கம்னா போதும், பெத்த தாயவே விட்டுவாளுவ போல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேற யாரையாவது பார்த்துட்டு சரி இந்த மாதிரி ஒரு மாடல் வாங்கிக்கலாம் ஆசை சார். என்ன ஆசை? மத்தவங்களோட அதிகமா என்கிட்ட இருக்குதுன்ற ஒரு ஆசைங்க. பணம் காசு வந்துருச்சு ஆடாதீங்க. இப்படிலாம் பண்ண வச்சுக்கடா நாசமா போயிருவா, அழிஞ்சு போய் எண்ணத்தை மாத்திக்க. உங்களுக்கு ஆசையே இருக்க கூடாதுன்னு சொல்ல வரல, அது கண்டிஷனல். நான் உங்களுக்கு கண்டிஷன் வைக்கல, நானு உங்களுக்குள்ளே கண்டிஷன் போட்டு நல்ல ஆஸ்பெக்ட்ல அதை வந்து செலவழிங்கன்னு சொல்ல வரோம். 10 அளவுக்கு தான் அள்ளி வாயில வைக்க முடியும், இல்லன்னா விக்கிக்கிறமுடா. என்கிட்ட இருக்கு சார். அவங்க போட்டிருக்க அந்த காசு மேல நான் இங்க வந்து பார்த்ததுலயே வந்து நிறைய வந்து நான் போடாம வந்துட்டேனேன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன். என்கிட்ட இல்லாதது வந்து இந்த பொண்ணு போட்டிருக்க அந்த மாங்காய் நெக்லஸ் இருக்கு இல்லையா, நான் யூஸ் வச்சிருந்தேன் அந்த காசு மேலைக்கு மேட்சிங் அப்படி வாங்கணும். அதுக்கு முன்னாடி வாங்கிட்டா சார். எனக்கு பொறாமலாம் இல்ல.
லைட்டா பொறாமதான். ஓ உங்களுக்கு ஏமா இந்த பொண்ணு வாங்குனது கூடவா பிரச்சனை? அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, உங்களுக்கு முன்னால அந்த பொண்ணு வாங்கிடுச்சு. ஆமா சார். உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் நிகழ்ச்சி பண்றேன் பாத்தியா, ஏன் செருப்பை கழட்டி நானே அடிச்சுக்கணும். ஃபேமிலில எல்லாரும் போடுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் போடணும்னு நினைப்பேன். நான் அவங்க கிட்ட இருக்கிறத நான் போடணும்னு நினைக்க மாட்டேன். அவங்க கிட்ட எது இல்லையோ அதை விட பெஸ்டா போடணும் தான் நான் நினைப்பேன். ஆமா பணக்காரன் ஆயிட்டா இதெல்லாம் சமாளித்தானே ஆகணும். நீங்க போட்டுருக்க அந்த அட்டியில ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. இங்கேயுமே யாருமே அந்த மாதிரி போடல. எப்ப நான் போட்டாலும் எல்லாருமே கேட்பாங்க ரொம்ப அழகா இருக்கு, இது எங்க வாங்கிருக்கீங்க? கேட்டோனே கழட்டி கொடுத்துருவோம். நம்ம பிச்சைக்காரன் பிச்சை கேட்டா கூட மோதிரத்தை வாட்சி கழட்டி கொடுக்குற மண்ணல் பரம்பரை நாங்க. கட்டாயம் கொடுக்க மாட்டேன். கட்டாயம் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். எவ்வளவு சவரன் வச்சிருக்கீங்க? ஒரு 100 பவுன் வச்சிருப்பேன் சார். காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள்ல நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலது. நகை நிறைய வந்த பிறகு நான் மாறிவிட்டேன். நகை ஓரளவுக்கு கையில இருக்கும் போது நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே திமிரு காட்டுவேன். ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு என்கிட்ட கேட்பாரு நகைய, சோ அவர்கிட்ட நான் கொஞ்சம் திமிரு காட்டுவேன். தலையை போட்டு பிச்சுக்குவான், அதுல அவனுக்கு ஒரு டென்ஷன், நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். ஆக்சுவலா என்னோட ஹஸ்பண்ட் வந்து 1 மாசம் சம்பளமாவது குடுடின்னு கேட்பாரு. நான் ஒரு தடவை கூட கொடுத்தது கிடையாது. ஃபுல்லா நகை சீட் கட்டிடுவேன். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. எத்தனை பவுன் வச்சிருக்கீங்க? இல்ல சார், என்னோட டார்கெட் 1 kg. டார்கெட் 1 kg. 1 kg. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப எல்லாருமே வந்து பணக்காரங்களா யாருமே பிறக்கிறது இல்லைங்க. இப்ப நீங்க வந்து உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்களுக்கு பெருசு மதிப்பு மரியாதை கிடைக்குது. இன்னைக்கு நான் புதுசா ஒரு என்ன பணக்காரின்னு என்ன நான் காட்டிக்கணும். காசி என்னங்க பெருச்சு காசி, அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும். மனுஷனுக்கு குழந்தாங்க பெருச்சு. இன்னைக்கு நான் என்ன பணக்காரின்னு காட்டிக்கணும். என்னுடைய நகைகள் போட்டாதான், என்ன நான் வந்து நிறைய ஜூல் போட்டு வந்தாதான் எல்லாரும் கண் பார்வை என் மேல படும். இதுக்காக வேண்டியே வந்து நான் வந்து நகை போட்டுட்டு காட்டுறேன். எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குடா, அது அப்படியே பத்திரமா மூடி வைடா. நகை என்னிடம் அதிகமா இருக்கிறதுனால எனக்குள்ள இந்த சின்ன ஈவில்னஸ் வந்துருச்சு. வாட் இஸ் தட்? அவ்வளவுதான். எனக்கு ஒரு கர்வம், என்ன அக்கா தங்கச்சி கூட எனக்கு நிறைய நகை வச்சு மரத்தட்டுல போகும்போது நான் கொஞ்சம் கர்வமாவே இருப்பேன். கருவம் தலைக்கேறிய மண்ணா, உன் ஆணவம் அழிய போகிறது. நகை போட்டதுனால எனக்கு லேசா அந்த கொம்பு முளைச்சிருச்சு. பிளஸ் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது என்ன வந்து எல்லாருமே வந்து என் கூட தானா வந்து பேசுறாங்க. இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கு, 4 பவுன்ல நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா. ஹலோ. சோ தெரியாத பர்சன்ஸ் கூட என்னோட சித்தி பொண்ணு, என்னோட அக்கா பொண்ணு அப்படின்னு என்ன வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். ஏன்டி தலையை நிமித்தி வச்சுக்கிட்டே இருக்க? நெக்லஸ் வலிக்குதுடி. புதுசா போட்டு அப்படிதான் இருக்கும். எல்லாரும் பாக்குறாங்க, என்னைக்காவது கொஞ்சம் வெட்கப்படு. சார், எனக்கு மேரேஜ் ஆகும்போது எனக்கு 50 பவுன் தான் போட்டிருந்தாங்க. சோ இன்னைக்கு வந்து 150 பவுன் நான் வச்சிருக்கேன். நகை வந்ததுனால யார்ட்டையும் போய் நான் இன்வால்வ் அப்ப பேசுறது இல்ல முன்ன மாதிரி. வாய் திறந்து பேச மாட்டேன் நீ? இல்ல பேசுவேன், இன்னைக்கு வந்து மௌனம் வரதான். அப்போதைக்கு இல்லாம இருக்கும்போது நான் எல்லார்கிட்டையும் போய் பேச ஆரம்பிச்சேன். கொஞ்சம் இருக்க ஆரம்பிச்சோன்னா அந்த ஒரு கெத்த காட்டிட்டு அவங்கள்ட்ட யார்ட்டையும் போய் பேசுறது, அவங்க வந்து பேசட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. ஏன் தகுதி என்ன, அவனுக்கு என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராய ஒரு 5 கப்பல் வச்சிருக்க, அவர் 1.5 கப்பல் வச்சிருக்க, உங்களுக்குள்ள தகுதி பேர வந்துருச்சு. எனக்கு நகை கொஞ்சம் அதிகமா இருப்பதால் கொம்பு முளைத்தது. அது வருது சார். எங்க உறவினர்களை பார்த்தா நான் கொஞ்சம் இதுவா தான் பாக்குறேன். ஏன் சோடி போட்டுக்கிறோமா? சோடி போட்டுக்கிறோமா? இப்ப வந்து முன்னாடி நான் இருந்த நிலைமை வேற. எல்லார்கிட்டயும் ஓடி போய் பேசுற ஆள் நானு. இப்ப நான் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னே மத்தவங்க கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன். அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. ஓகே, தமிழ்நாட்டுல எந்த சைடு டீச்சர்ஸ் அதிகமான நகை வச்சிருக்காங்க? நிச்சயமா திருநெல்வேலி தான். அதுல வந்து அடிச்சுக்கவே முடியாது. இந்த பக்கம் வருவோமா? உங்ககிட்ட கேட்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அவர்களுடைய கண்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறப்ப நகை தேடுகிறது, காசு மாலையான்னு தேடுது, புதுசா என்ன வாங்கியிருக்காங்கன்னு தேடுது. நீங்கள் மற்றவங்கள்ட்ட என்ன தேடுவீங்க? He looks like Amir Khan. No, he looks like Salman Khan. ஷூஸ் பாப்போம், அப்புறம் ஆக்சசரிஸ், பேக்ஸ், கிளட்சஸ் எல்லாம் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி யார் யார் என்ன போடுறாங்க அந்த மாதிரி பார்த்து. கீதா, சாருக்கு இந்த பிரவுன் ஹேர் ரொம்ப அழகா இருக்குல்ல? நீங்க மைண்ட்ல பார்த்து வச்சிருக்க ஷூ இது வாங்கணும்பா அப்படின்னு ஒரு ஷூ வச்சிருப்பீங்களா? எனக்கு லூபர்டைன்ஸோடது ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்டியன் லூபர்டைன்ஸோட. நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? அதுல வந்து பிளாக், அப்புறம் கீழே வந்து சோல் வந்து ரெட்ல இருக்கும். சோ அது ரொம்ப ஆசை. எவ்வளவு விலை அது? இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. I think 50K I guess. 50,000 ரூபாய். சு 50,000. ஐயோ, 50,000 இருக்காப்பா. என்ன கணக்கு 50,000? என்ன சிரிக்கிறீங்க? ஆமாமா. ஏன் இருங்கம்மா, பதறாதீங்கம்மா. இப்ப 50,000 ரூபாய் அது விலை. 50,000 அதிகமையா? அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? நீங்க பதற வச்சீங்களா? 2.25 லட்சம் ரூபாய் செயின், ஷூவே 50,000. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். நான் வந்து ஆப்பிள் ஐபோன் வச்சிருக்காங்களான்னு முதல்ல பாப்பேன் சார். யாரா இருந்தாலும் பார்த்தனா உடனே வந்து என்ன போன் வச்சிருக்காங்க அப்படின்னு பாப்பேன். ஐபோன் வச்சிருக்காங்க அப்படினாலே எனக்கு உடனே அது ஒரு லைக் ஸ்டேட்டஸ் எஸ்டிமேஷன் மாதிரி. அவங்க சொல்றாங்களே நிறைய நகை போட்டிருந்தா பெரிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? அந்த மாதிரி கொஞ்சம் ஐபோன் வச்சிருந்தாங்கன்னா ஒரு கெத்து அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துருவேன். அதனாலதான் இப்ப நான் போன் கூட கேஸ் வந்து ஆப்பிள் சிம்பிள் தெரியற மாதிரி தான் வாங்குவேன். எந்த ஃபுல்லா கவர் ஆனா கூட அந்த சிம்பிள் தெரியணும் சார். சூப்பர். குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு நீதாம்மா. என்ன பண்றீங்க? வாட் யூ டு? நான் ஐ அம் டூயிங் மெடிக்கல், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இப்போ இது இந்த பணத்துல ஏன் ஒரு நகை வாங்கி இருக்க கூடாது? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த சொல்லுங்க.
கோல்ட் நிறைய போட்டிருக்காங்கன்னா அவங்க ஒன்னும் அவ்வளவு கெத்தா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு ஆப்பிள் வச்சிருந்தாங்கனாலே கெத்து தான் அப்படின்னு தோணும். It gives a status. எஸ். ஐயோ அட தற்குறி நாயங்களா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் ரெடி பண்ணி போடுறோம். வீடியோ பாக்குற எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிருந்தீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து சாரீஸ் தான் ரொம்ப பாப்பேன். யாருமே நல்லா கட்டியிருந்தா நான் போய் டைரக்டா சொல்லிடுவேன், இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு, இது எங்க வாங்குனீங்க அது மாதிரிட்டு. ஆமா, இந்த சாரி எங்க வாங்குனீங்க? குமரன்ல. உங்க செலக்ஷன் உங்க ஹஸ்பண்ட் செலக்ஷனா? என்னோட அண்ணா கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் சார். நான் இமிடேஷன் ஜுவல்லரி தான் போட்டு போயிருந்தேன். பாக்க தங்க மாதிரி இருக்கு. பக்கத்துல வந்து ஒருத்தங்க கேக்குறாங்க, இது வந்து என்ன நகை நீங்க போட்டிருக்கிறது, எவ்வளவு பவுனுமா? அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. அது வந்து இல்லமா, அது ஒரு இமிடேஷன் ஜுவல்லரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படி சொல்றேன். ஆனா உங்களுக்கு நீங்க போட்டது தங்க இல்ல கவரிங்னு ஒரு மாதிரி சொல்லல உங்களுக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார், எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்ல. வாழ்க்கையில இந்த கான்ஃபிடன்ட் இல்லன்னு வையேன், பிக் ப்ராப்ளம் வச்சு. இப்போ நம்ம பேசுறோம் அப்படின்னா என்ன சார்ந்து இருக்கணும். நான் போட்டு வர நகையை சார்ந்து எனக்கான மதிப்பு தேவையில்லை. இலக்காரமா இருக்கும் சார். கவரிங்னா இலக்காரமா இருக்கும். இலக்காரமா ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். எனக்கு பிரச்சனை இல்ல, இது நல்லா இல்லையா, நான் அடுத்த தடவை இன்னொரு செட் வாங்கி நான் இன்னொன்னு போட்டு போவேன். நான் ஒரு டைம் புதுசு புதுசா ஒன்னொன்னு வாங்கி நான் புதுசு புதுசா போட்டு போய்க்கிறேன். நான் உங்களை விட நிறையவே போடுவேன். டிசைன் மாடல் டிசைன்லாம் வாங்குவேன். எனக்கு வந்து அது அந்த அமௌண்ட்ல வந்து அதுக்குள்ள எனக்கு கிடைச்சிடும். இல்ல எங்கள மாதிரி உங்களால முடியலன்னு தானே அத இமிடேஷனா போடுறீங்க. இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா, ரொம்ப டிபிகல்ட்டா இருக்கு. இல்ல முடியலன்னு இல்ல சார், நான் ஒரு ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே, நானும் மாசம் சம்பாதிக்கிறேன். அதுல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் கோல்ட் ஆக்குறேன், எல்லாமே இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. இந்த மோதிரம் செயின் ஆடாது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கமா இருக்கு. உங்ககிட்ட ஜுவல்ஸ் இல்ல, உங்ககிட்ட மாடர்ன் Dress இருக்கு, உங்ககிட்ட பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்குது. பட் கேன் யூ ரீசேல் இட்? கேன் யூ லிக்விடைஸ் தட் இன்டு மணி? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. நாங்க சேவ் பண்ணி வச்சுப்போம், காசா சேவ் பண்ணி வைப்போம். அத கோல்டு தான் வாங்கணும், எங்களுக்கு தேவையில்லை. இந்த காலத்து இளைஞர்கிட்ட எனக்கு பிடிச்சது தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. நவீன சிந்தனை நகை வாங்கி சேர்ப்பதை ஏற்க மறுக்கிறது, அவ்வளவுதான். எனக்குன்னு ஒரு சில விஷ் லிஸ்ட்ங்கிறது இருக்கு. சோ ஐ அம் வெரி ஃபாண்ட் ஆஃப் பாரிஸ். நான் பாரிஸ் போகணும், என் சொந்த காசுல போகணும். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ரொம்ப எந்த அளவுக்கு கிரேஸ்னா பாரிஸ் டாட்டூ நான் பண்ணிருக்கேன். சோ அந்த அளவுக்கு நான் கிரேஸ். அவங்க போற பாரிஸ்க்கு எல்லாம் நாங்களும் தான் பிளான் பண்ணிருக்கோம் சார். இங்க இருக்கு பாரிஸ், ஒரு 8 எடுத்து வச்சா போயிட்டு வந்துடலாம். அத புரிஞ்சுக்கோங்க. அம்மா நீங்க பாரிஸ்னா நீங்க சென்னை பாரிஸ் நினைக்காதீங்க. மண்ணா இன்னொரு ஜோக் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சிரிக்கிறேன். எவ்வளவு பவுன் வச்சிருக்கீங்க சார்? என்கிட்ட 150 பவுன் வச்சிருக்கேன். எதுமா? 150 பவுன் செட்டா வச்சிருக்கேன். செட்டா ஒவ்வொரு கல்யாணத்துக்கு ஒரு செட். உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? ஃபர்ஸ்ட் இந்த அக்கா என்ன போட்டிருக்காங்க, இன்னைக்கு லட்சுமி அக்கா என்ன போட்டிருக்காங்க, வச்சல அக்கா என்ன போட்டிருக்காங்க, ஜெயா அக்கா என்ன போட்டிருக்காங்க. இது ஒரு வேலைன்னு மெனக்கட்டு பாத்துக்கிட்டாக்கும். அதான்டா. நெக்ஸ்ட் நம்மளும் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை வாங்குறோம், அதே மாதிரியே வளையல் வாங்குறோம். வாங்கிட்ட உடனே சார் சும்மா இருக்க மாட்டோம். அடுத்த ஃபங்க்ஷன் போகும்போது அக்கா இது பாத்தீங்களா அக்கா, போன தடவை உங்களை பார்த்தேன் தெரியுமா, அதே மாதிரி வாங்கிட்டக்கா நானும். அன்னைக்கு நெக்லஸ் போட்டு வந்துட்டு இது மாதிரி வாங்கவே முடியாதுன்னு சொன்னல, வாங்கிட்டு பாத்தியா, உங்களோட போட்டு போட முடியுமா சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறது. இங்க வந்தவனே பார்த்தோன்னே நினைச்சேன் எல்லாரும் கம்மியா போட்டு வந்திருப்பாங்க போல, நம்ம மட்டும் நிறைய எடுத்துட்டு வந்து போறோம். விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவேன். இங்க வந்தவனே தான் தெரியுது, சே இன்னும் கொஞ்சம் அள்ளி போட்டு வந்திருக்கலாமோ. எவ்வளவு நகை இருக்கு? ஒரு 100 பவுன் இருக்கு சார். 100 பவுன் இருக்கு. ஏண்டா ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு 5 பவுன் பத்தாதாடா? எனக்கு எங்க சித்தி போட்டிருக்க நகைங்க ரொம்ப பிடிக்கும் சார். இப்ப ரீசெண்டா ஆக்சுவலா அவங்க டெம்பிள் ஜுவல்லரி ஒன்னு வாங்கியிருந்தாங்க. எங்க சொந்தக்காரங்கள நான் தான் ஃபர்ஸ்ட் அதை போடணும்னு நினைச்சேன். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கறத சொல்லிட்டு. பட் இப்ப அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சோ ஒரு நகைனா முதல்ல நம்ம போடணும் அது. ஆமா சார். உனக்கு இருக்க வியாதிக்கு நீ வெளிய நாளே கூடாது. கரெக்ட். எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க சார். ஏத்த விட நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போடும்போதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கோம் சார். என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். எங்க ஊர்ல எப்படின்னா சார், நான் நிறைய வந்து தாலி செயின் பாப்பேன். பெருசு பெருசா போட்டிருப்பாங்க. நான் கோவில்பட்டியில இருந்து வந்திருக்கேன். என் பேர் பொன்மாரி அம்மாள். உன் ஹிஸ்டரியாலியா கேட்டா வந்த விஷயம் சொல்ல. இவங்க எல்லாம் எத்தனை பவுன் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற எப்பவுமே சிறுசுல எனக்கு அந்த செயின் நான் பார்த்தேன். அதனாலயே நானுமே பெருசா செஞ்சு போட்டேன். நான் சின்ன வயசுல இருந்து அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அதை ஒண்ணும் செய்ய முடியாது, சொல்லு. தாலி செயின் ரெட்டச்சரத்துல போடுறது, அது மாதிரி ரெட்டச்சரத்திலேயே சிலர் தாலி செயின் போட்டிருப்பாங்க, சிலர் மோப்பு வச்சு போட்டிருப்பாங்க. என்னடா பாடம் நடத்துற? நல்ல விஷயம் தானே. எப்படி கண்ணுலே அளப்பீங்க இது இத்தனை பவுன் இருக்கும்னு? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமா, மோஸ்ட்லி பாத்துடலாம் சார், கண்டுபிடிச்சிடலாம். ஷாலுமா என்ன பத்தி நானே பெருமையா சொல்லி கூடாது, பட் இருந்தாலும் சொல்றேன், என்ன பண்றது? ஓகே, நீங்க யாரே பார்த்து கண்டுபிடிங்களா இது இத்தனை பவுன் ரஃபா இருக்கும் அப்படின்னு? பெங்களூர் மேடம் நீங்க வாங்க, எல்லாரும் அளக்குறீங்கல, உங்களை ஒரு தாள் அளக்க வாங்க. நீதாடா வாடா.
நின்னுங்க. ஆரம் வந்து கண்டிப்பா 15 பவுன் மேல இருக்கு சார். மேல போட்டுக்கிற நெக்லஸ் வந்து 5 பவுன் இருக்கும். 5 பவுன் இருக்கும். கரெக்ட். கண்ணிலையும் கையிலையும் கடலையும் இடம் போடுறீங்க. நாங்க 18 வருஷம் சர்வீஸ் கரெக்டா இருக்கும். பேசாம இரு. பெங்களூர் மாவட்டத்தை பாருங்க, அவங்க போட்டு வளையல கண்டுபிடிங்க பாப்போம். வளையல் அவங்க போட்டுக்கிறது எல்லாமே வந்து 4 பவுன் இருக்கும் சார். ஒரு வளையல் ஒரு வளையல் 4 பவுன் இருக்கும். ஓகே சார். 4 பவுன் கரெக்ட். அண்ணா நீங்க சாதாரண அண்ணா இல்ல, அறிஞர் அண்ணா. எப்படி கண்டுபிடிக்க சார்? என்கிட்ட இது மாதிரி எல்லாம் இருக்குது சார். நானுமே வச்சிருக்கிறேன் இந்த வளையல்ல, அதனால எனக்கு அளவு தெரியும். எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. பெங்களூர்காரமா மொத்தமா எவ்வளவு நகை போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி 75 மேல போட்டுருப்பாங்க சார். எவ்வளவு இருக்கும்? கரெக்ட்டா? ஓகே, மோர் ஆர் லெஸ் கரெக்ட். எப்படி சார் இவ்வளவு கரெக்ட்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். இந்த பொண்ணுமா கழுத்துல மட்டும் போட்டுருக்கதே 40 பவுன் போட்டுருப்பாங்க அவங்க. கையில கழுத்துல மட்டும் 40 பவுன் இருக்கா? கொடுங்க. 40 பவுன். அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. சேஃப்டி இல்ல ஆக்சுவலி. ரொம்ப பெருசா நகையெல்லாம் போட்டுட்டு போறோம்னா, எனக்கே வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆக்சுவலா. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எனக்கு 10-15 பவுன்ல தாலி போட்டுருந்தாங்க. சமூகம் பெரிய இடம் சார். நல்லது. சோ அதான் நான் போட்டுட்டு இருந்தேன். அப்போ நடந்து போகும்போது என்ன வந்து பைக்ல வந்து என்ன தாலி பறிக்க ட்ரை பண்றாங்க. ஏதோ பை காட்ஸ் கிரேஸ்னு சொல்லலாம். அதான் தப்பிச்சு நான் வந்தேன் ஆக்சுவலா. அன்னைக்கு தான் நான் தாலியை வித்துட்டேனே. பாதுகாப்பின்மை இதான் நீங்க சொல்லக்கூடிய மெயின். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். எவ்வளவு நகமா போட்டுருந்தீங்க? ஏதோ தாலியே ரொம்ப ஹெவியா சொல்லிருந்தீங்க. எவ்வளவு நகை போட்டுருந்தீங்க? 15 சவரன்ல தாலி போட்டுருந்தேன். எவ்வளவு நகை வச்சிருந்தீங்க? என் அம்மா வீட்ல 100 பவுன் போட்டாங்க. சமூகம் பெரிய இடம் போட்டுருக்கு. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. நான் கேக்குறேன், 100 பவுன் நகை இருக்கு. கழுத்து வலிச்சாலும் பரவாயில்ல, ஆனா அதை டிஸ்ப்ளே பண்ண ஆசைப்படுவீங்களா? இல்ல, நான் ஒரே ஒரு நாள் தான் நான் போட்டேன். வெட்டிங் அன்னைக்கு தான் நான் போட்டேன். இப்போ நீங்க எந்த ஊர்க்காரங்க? நீங்க நாகர்கோவில். நாகர்கோவில். ஓகே. உங்க தோப்பனார் பேரு? ஏன் தேவச எது நடத்த போறியா? என்ன ஹோமம் டீடைல் கேட்ட கூட்டமா? நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க. உங்க ஊர்ல அது நாகர்கோவில்ல நிறைய நகை தான் போடுறாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு நகையை போடாம போறீங்க நீங்க. நம்ம ஜிகி ஜிகின்னு போட்டு வந்தேன். அவ்வளவுதான். ஜிகி ஜிகின்னு. இத சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு சிக்கல்? எனக்கு 1000 மரத்துல இருக்கும்டா. அதனால அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பேசுறா? நகை வந்த உடனே கொஞ்சம் மண்டையில வரும். அது கொஞ்சம் புஸ்க்கு நமக்கு கிட்ட தேவை. உறுத்தாம இருங்க, அது எப்போதுமே நல்லது. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எந்துக்கு வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாயங்க டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் அரணியான கண்டல மீட் பண்ணலாம். பை பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.